அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜனவரி 3, 2025 மார்கழி 19ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. அனைவருக்கும் மங்களகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். உலகில் வெற்றிகரமான மனிதனாக வாழ 4 நற்குணங்கள் தேவை. அவை நிறைய பொறுமை, அசாத்திய தைரியம், பன்முகத் திறமை, அனைவரையும் அணைத்துச் செல்லும் கனி உடைமை. இந்த நற்குணங்களை பெற்று நாம் வெற்றிகரமான மனிதனாக வாழ்வோம். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுகளையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணைக்கு அழைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய நிகழ்வுகளை தொடங்குவதற்கு முன்பாக நமது தாயை, நமது தந்தையை, நமது குருமார்களை, நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை, இஷ்ட தெய்வத்தை, நமது மூதாதையர்களை, நமது முன்னோர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று நமது நிகழ்வுகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நாம் விடிகாலை பொழுதில் 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருக்க வேண்டும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருக்க வேண்டும். சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும்.
இவைகளெல்லாம் நம்ம பயிற்சிகளை தொடங்கும் பொழுது செய்யக்கூடியது. பயிற்சியின் போது நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நமது காதுகளை மட்டும் இந்த ஆடியோவுக்கு கொடுத்தால் போதும். இந்த ஆடியோவானது நம்மளை வழி நடத்தும். இந்த ஆடியோவில் கேட்கக்கூடிய அந்த குரலில் நாம் பயணித்தோமானாலே நமது மனமும் புத்தியும் உடலும் சேர்ந்து சமநிலைக்கு வரும். அதைத்தான் நாம் கடந்த 4 வருடங்களாக கற்றுத்தருகிறோம். அதை கற்றுக்கொண்டு நிறைய பேர் பலன் பெறுகிறோம். இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய இந்த ஆடியோவை கேட்டு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய, தொடர்ந்து அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை நம்மளுடைய மிஷன்லேயே சொல்லியிருப்போம். தொடர்ச்சியான இந்த தொடர்ந்து அப்படிங்கிற ஒரு செயலை நம்ம தொடர்ந்து செய்யணும். நம்மளுக்கு, அதாவது மனிதர்களாகிய நமக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. அதுதான் ப்ளஸ்ஸும் அதுதான் மைனஸும். அதாவது நாம் எல்லா விஷயத்தையும் அறிந்து வைத்திருக்கிறோம், எல்லா விஷயத்தையும் தெரிந்து வைத்திருக்கிறோம். அதுதான் நமக்கு ப்ளஸ்ஸாகவும் மைனஸாகவும் அமைகிறது. சிலர் அதை தொடர்ந்து பயன்படுத்துகிறார்கள். ஆகையால் அது அவர்களுக்கு ப்ளஸ், அது டபுள் ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி. ப்ளஸ்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அல்லவா, ஆசீர்வதிப்பது அப்படின்ட்டு. அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு டபுள் ப்ளஸ்ஸாக கிடைக்கிறது. நிறைய பேருக்கு எல்லாம் தான் நமக்கு தெரியும் அல்லவா, நம்ம ஏன் பிறகு அதை பயன்படுத்தி கொண்டால் என்ன அப்படின்னு என்ன தோன்றும் பொழுது அங்கே அது மைனஸாக மாறுகிறது. மனிதர்களுக்கு எல்லாம் தெரிந்தது ஒரு வரமாகவும் ஒரு சாபமாகவும் மாறிவிடுகிறது. நாம் நமக்கு தெரிந்ததை நாம் பயன்படுத்த வேண்டும். நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், ஒவ்வொரு விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு கற்றுக்கிட்டது நாளைக்கு வேறு வரும், நேற்றைக்கு வேறு விதவிதமான பல விஷயங்கள் நமக்கு இந்த விடியில் தந்து கொண்டே தான் இருக்கிறது. நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம். அதை நாம் வாழ்வில் பயன்படுத்தி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம். பயன்படுத்தலை அப்படின்னா அது பிரயோஜனமற்று போய்விடுகிறது. ஸோ நம்மளுடைய டைகர் குழுமத்தில் பயணிக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் நான் கேட்டுக்கொள்வது அப்படிங்கிறது, நாம் ஒரு வகையான பயிற்சியை கற்றுக்கொண்டோம். இந்த கற்றுக்கொண்ட பயிற்சியை நாம் பெற்றுக்கொண்டோம். பெற்றுக்கொண்ட இந்த பயிற்சியை நாம் வாழ்வில் பயன்படுத்துகிறோமா அப்படின்னா, இதற்காகத்தான் டைகர் கிளப் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. மனிதர்கள் கற்றுக்கொள்கிறார்கள், பெற்றுக்கொள்கிறார்கள், பயன்படுத்துகிறார்கள்னா ஒரு சில நாள் பயன்படுத்துகிறாங்க, ஒரு சில நாள் அதை ஏதோ ஒரு காரணம் சொல்லி விடுறாங்க. அதன் பிறகு அதை மறந்து விடுகிறார்கள். அதை பின்தொடர்வதற்கு அவர்கள் துவண்டு விடுகிறார்கள். அப்படியே அதை விட்டுறாங்க. ஒரு கில்ட்டி அப்படிங்கிற ஒரு வகையான தயக்கம் அல்லது கூச்சம் அல்லது வெட்கம் அப்படின்னு சொல்லலாம். அதை அப்படியே விட்டு விடுகிறார்கள். இதற்காகத்தான் டைகர் கிளப் அப்படிங்கிறது தொடர்ச்சியான அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை செய்தாக வேண்டும். நாம் மட்டுமல்ல, நம்மளை சார்ந்தவர்களும் நம்மளை சேர்ந்தவர்களும் இதை தெரிந்தவர்களும் கற்றவர்களும் பெற்றவர்களும் தொடர்ந்து செய்யணும். அப்போ அதற்கு அவர்களை நாம் ஒவ்வொரு நாளும் தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நம்மளுடைய டைகர் கிளப் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. ஏன்னா எத்தனையோ வகையான பயிற்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள், பயன்படுத்தி இருப்பீர்கள். அதில் எதை நம்ம தினம் செய்கிறோம் அப்படின்னா தெரியல. இப்போது சிறு வயதுல இருந்தே நம்ம ஒரு பழக்கம் வச்சுருப்போம். காலையில் எழுந்து காலை கடன்களை கழித்து குளித்து நாம் ரெடி ஆகும் இல்லையா, இயல்பாக. இது நித்த பயிற்சி தான், தொடர் பயிற்சி தான், தொடர் முயற்சி தான். இதையே சில நேரங்களில் சில பேர் ஏதோ ஒரு காரணத்திற்காக
அல்லது விடுமுறை அப்படின்ட்டு ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக இந்த பயிற்சியை, இந்த தொடர் முயற்சியை விட்டு விடுவார்கள். காலையில் எழுந்து தன்னுடைய காலை கடன்களை கழித்து உடலை குளிப்பாட்டி, அதாவது குளித்து தயாராவது அப்படிங்கிறதையே சில பேர் சில நேரங்களில் சில சூழ்நிலைகளை விட்டு பழகிடுவாங்க. அதாவது காலையில் குளிப்பதில்லை, அதை மதியமாக வைத்துக்கொள்கிறேன், குளிர்காலமாக இருக்கிறது, அதனால் நான் கொஞ்சம் நேரம் தள்ளி நான் குளித்து கொள்கிறேன், அல்லது மாலையில் குளித்து கொள்கிறேன், அல்லது வெயில் நேரத்தில் குளித்து கொள்கிறேன்னு இந்த குளியலை தள்ளி போடுவாங்க. சிலர் சில நாட்கள் குளிப்பதே இல்லை அப்படிங்கிறது, ஒரு நாள் குளிக்கிறது இல்லை, 2 நாள் குளிக்கிறது இல்லை. இது நீங்கள் இயல்பில் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் இல்லைன்னாலும் வேறு யாரோ அப்படி இருப்பதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கவனிச்சிருப்போம். இது ஒரு தொடர் முயற்சி. இந்த தொடர் முயற்சியை விட்டு போகுவதனால் கெட்டு போகிறது அல்லவா? இது ஒரு புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். மற்ற பயிற்சிகளெல்லாம் விட்டுருங்க. தொடர் பயிற்சியாக, தொடர் முயற்சியாக எதையாவது ஒன்று தொடர்ந்து செய்கிறோமா அப்படின்னா அது நிறைய இருக்கும். இருந்தாலும் முதல் பயிற்சியாக காலையில் எழும் பொழுதே காலை கடன்களை கழித்து குளித்து அப்படின்னு வச்சுருப்போம். அதை யாராவது சரியாக பின்பற்றுகிறார்களா அப்படின்னா நிறைய நேரங்களில் நிறைய பேர் இல்லை. நான் நித்தம் குளிச்சிடுவேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லலாம். சரி, குளிச்சிடலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் அதை தொடர்ந்து ஒரே நேரத்தில் குளிக்க பழகுகிறோமா? இல்லை, இன்னைக்குள்ளாக எப்படியாவது குளித்து விடுவது, அது ஒரு நல்ல பழக்கம்தான். குளிச்சிடுறதுங்கிறது நல்ல பழக்கம்தான். ஆனால் இன்னைக்கு எப்பயாவது குளித்து விடுவது அப்படிங்கிறது கெட்ட பழக்கமாக நம்ம மாற்றி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பொருள். அப்போ இந்த தொடர் முயற்சி, தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு செயலையே நாம் விட்டு விடுகிறோம், மறந்து விடுகிறோம். பின்னர் எப்பொழுதாவது தொட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு எண்ணிக்கொள்கிறோம். ஆனால் இடையில் கற்றுக்கொள்ளக்கூடிய பல பயிற்சிகளை நாம் எப்படி தொடர்ந்து செய்துவிட முடியும்? அப்படித்தான் நம்மளுடைய டைகர் கிளப்பில் இந்த 8 நடை பயிற்சி, இந்த தோப்பு கர்ணம், இந்த 9 மூட்டு பயிற்சி, லெக்கான் திவால், கூடுதலாக சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்வதற்கு அப்படிங்கிறது நிறைய பேர் விட்டுடுவாங்க, கற்றுக்குருவாங்க, எனக்கும் தெரியும் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அதை மறந்துடுறாங்க. அப்படின்னு செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நம்மளுடைய டைகர் கிளப் அப்படிங்கிறது தொடர்ந்து அதை வழி நடத்தி வருகிறோம். நிறைய பேர் அதை பின்பற்றுகிறீர்கள். அதை பின்பற்றுவதன் விளைவாக தாங்களும் தங்களது குடும்பமும் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கிறீங்க. மிக்க மகிழ்ச்சி. அதை தொடர்ந்து செய்யணும். தொடர்ந்து செய்வதற்கு நம்முடைய தாய் தந்தை குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டுவார்கள், துணை நிற்பார்கள். இந்த நம்பிக்கையோடு நம்ம தொடர்ந்து பயணிக்கணும். இதை ஏன் இந்த இடத்துல நான் கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த தொடர் முயற்சி விட்டு போய்விடக்கூடாதுங்கிறத நீங்கள் இப்பயே, ஏன்னா இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு ஒன்று பிறந்து நம்ம இன்னைக்கு 3வது நாளில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்பயே நம்ம இல்லை நான் தொடர்ந்து பயணிப்பேன், தொடர்ந்து நான் ஆரோக்கியமாக இருப்பேன், தொடர்ந்து நான் ஆனந்தமாக இருப்பேன், என்னுடைய பொருளாதார நிலையை நான் தொடர்ச்சியாக உயர்வாக வைச்சிருப்பேன், என்னை சேர்ந்தவர்கள் எல்லோரையும் நான் இணைத்து பயணிப்பேன், வாழ்க்கையை ரசிக்க பழகுவேன், வாழ்க்கையை அனுபவிக்க நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கொள்ளணும், உங்களை நீங்களே ஊக்கப்படுத்தி கொள்ளணும். ஸோ அதற்கு ஏன்னா முதல் 3 நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லா விஷயத்துலையுமே ஒரு 3 அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்வோம் அல்லவா, வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அல்லவா. ஒரு உதாரணத்திற்கு சொல்லணும் அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்லக்கூடியது, இப்போது விளையாட்டு அப்படின்னு நாங்கள் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அந்த புள்ளிகள் அடிப்படையில் தான் எல்லா விளையாட்டுமே பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருப்போம், ரன்னுன்னு ஒன்று வச்சுருப்போம், கோல்னு ஒன்று வச்சுருப்போம்,
நிறைய ஷூட் அப்படின்னு ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒரு புள்ளி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அல்லவா. இதில் சில நேரங்களில் இப்போ நான் விளையாட்டு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கிறோமே, என்னுடைய விளையாட்டு இப்போ நான் வந்து பேட்மிண்டன் அப்படிங்கிறத விளையாடுகிறேன். விளையாடும் பொழுது முதல் புள்ளியை நான் வந்து இழக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கிறோம். முதல்ல நான் வந்து விளையாட்ட ஆரம்பிக்கும் போது முதல் பாயிண்ட்டு நான் எடுக்கலை, எதிராளி எடுத்து விடுகிறார். அப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். நான் எப்படி என்னையே நான் ஊக்கப்படுத்தி கொள்வேன் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். முதல் புள்ளியை நான் இழந்தா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எப்போதுமே முதல் பாயிண்ட்டை அவன் ஆண்டவனுக்கு கொடுத்துடுவான், கடவுளுக்கு கொடுத்துடுவான், இறைவனுக்கு கொடுத்து விடுவான், அதுக்கடுத்து உள்ள புள்ளிகளை அவன் எடுத்துக்கொள்வான் அப்படின்னு ஒரு திரைப்படத்தில் வந்த ஒரு வசனத்தை நான் வெளிப்படையாக இங்கே என்னுடைய எதிராளி இடத்தில் சொல்லுவேன். முதல் புள்ளி முதல் பாயிண்ட்டு அது எப்போதுமே எடுத்துக்கொள்வதில்லை, அதை இறைவனுக்கு விட்டு விடுவது, அதற்கு அடுத்த புள்ளிகளிலிருந்து நான் எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லுவேன். இது ஒரு விளையாட்டாக, அந்த விளையாட்டில் விளையாட்டாக சொல்வது. இரண்டாவது புள்ளியும் இழந்து விட்டேன்னு வச்சுக்கிறோமே. ஏன்னா விளையாட்டில் என்ன வேண்டுமானாலும் நடக்கும். எதிராளியும் விளையாடுவதற்குத்தான் வந்திருக்கிறார், வெற்றிகளை பெறுவதற்குத்தான் வந்திருக்கிறார், புள்ளிகளை பெறுவதற்குத்தான் வந்திருக்கிறார். இப்போது இரண்டாவது புள்ளியை நான் இழந்து விட்டால் நான் 2 அப்படின்னு சத்தமாக சொல்லுவேன். இப்போது மூன்றாவது புள்ளியையும் நான் இழந்து விட்டால் அப்பொழுது ஒன்று சொல்லுவேன், 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் எம்ஜிஆரை போல 3 முறை அடி வாங்குவேன், ஆனால் இனி திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு என்னை நானே ஊக்கப்படுத்துவேன். நான் அதை கொஞ்சம் சத்தமாக சொல்லி என்னுடைய எதிராளியையும் நான் வந்து ஊக்கப்படுத்துவேன். அதாவது நான் தயாராகிட்டேன், நான் இனிமே அடித்து விளையாட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் அவர்களையும் ஊக்கப்படுத்துவேன். அதே நேரத்தில் என்னை நானே பலப்படுத்துவேன், எனக்கு ஊக்கப்படுத்துவேன். அந்த 3 அப்படிங்கிற வாய்ப்பு அப்படிங்கிறத நானாகவே 3 வாய்ப்பு கிடைத்து விட்டது. இனி நாம் சுதாரிக்கவில்லை என்றால் எதிராளி 21 புள்ளிகளை, ஏன்னா 21 புள்ளிகள் அடங்கியதாக நாங்கள் விளையாடுவோம். அப்போது 3 அப்படிங்கிற அந்த ஒரு இலக்கு அப்படிங்கிறத நாம் வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அதன் பிறகு நம்மளை ஊக்கப்படுத்தி நம்ம வந்து வெற்றி அடைவதற்கான யுத்திகளை நம்ம பயன்படுத்துவோம். அப்போது அது மாதிரி இயற்கை நான் அடிக்கடி சொல்வேன். இப்போ நீரில் மூழ்கிட்டாங்க யாராவது நீச்சல் தெரியாமல் அப்படின்னா அவங்களுக்கு இயற்கை வந்து அவர்களை 3 முறை வெளிக்கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 3 அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு எப்பொழுதுமே உண்டு. ஸோ அதுபோல் இன்றைக்கி நம்ம வந்து 3 அப்படிங்கிற அந்த தேதியில் நிற்பதனால நான் இந்த விஷயத்தை நினைவூட்டுறேன். ஸோ இந்த 3ஆம் தேதியில் இந்த ஆண்டு பிறந்த 3 நாட்களில் நாம் அந்த விஷயங்களை எல்லாம் நினைவில் கொண்டு நம்ம வந்து நம்மளை நாமளே ஊக்கப்படுத்தி பயணிக்க வேண்டும். ஸோ எல்லாரும் நீங்கள் உங்களை இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து ஊக்கப்படுத்தி கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்ம குடும்பத்தினரை நீங்கள் ஆரோக்கியப்படுத்த முனையுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய குடும்பத்தினரை நீங்கள் ஆரோக்கியப்படுத்த முனையுங்கள். தொடர்ந்து அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அழுத்தமாக எல்லாரிடத்திலும் பதிவு செய்யுங்கள். விடுமுறை தினம் இப்போ ஏன்னா இப்போ கடந்த ஒரு 5-6 நாட்கள் இல்லை அரையாண்டு தேர்வு முடிந்து அப்படின்னு ஒரு எல்கையை வைத்துக்கொள்வோம். ஒரு 9 நாட்கள் விடுமுறை அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஒரு ஏற்ற இறக்கம். இப்போ நம்ம டைகர் கிளப்பில் நடந்தவங்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஒரு ஏற்ற இறக்கம். இப்போ என்னுடைய தொழிலில் எடுத்துக்கொண்டோமானால் இந்த விடுமுறை தினம் அப்படிங்கிறது வரும் பொழுதே தொழிலிலும் ஒரு ஏற்ற இறக்கம், ஒரு கணிக்க முடியாத ஒரு நிலை. மக்கள் எங்கு இருக்கிறார்கள் என சுற்றுலா தலங்களை நோக்கி படையெடுக்கிறார்கள். சுற்றுலா தலங்கள் நிறைந்து வழிகின்றன. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்கிறது. கோவில்களில் கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்கிறது. எல்லாம் இந்த விடுமுறை. அப்போ உள்ளூரில் மக்கள் குறைவாக இருக்கிறார்கள். அப்பொழுது வியாபாரம் குறைவாக இருக்கிறது. இப்படி இந்த விடுமுறை அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குள்ளேயும் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. ஆனால் தொழில்களில் மாற்றம் இருக்கலாம், கோவில்களில், சுற்றுலா தலங்களில்
விடுமுறை தினத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் நம்மளுடைய உடலுக்கான ஆரோக்கியத்திற்கு, நமது மனதிற்கான ஆரோக்கியத்திற்கு, நமது புத்திக்கான ஆரோக்கியத்திற்கு நாம் விடுப்பு அப்படிங்கிறது விடவே கூடாது. எல்லா நாட்களிலும் நாம் நம்மை கவனிக்க வேண்டும். நாம் தொடர் முயற்சி அப்படிங்கிறத, ஏன்னா இப்போ சுற்றுலா போவது தொடர் முயற்சி இல்லை. அதை கூட சிலர் தொடர்ந்து நான் 3 மாதத்திற்கு ஒரு முறை, 6 மாதத்திற்கு ஒரு முறை, வருடத்திற்கு ஒரு முறை அப்படின்னு அதை கூட தொடர்ந்து கூட செய்வாங்க. ஆனால் நம்மளுடைய தொடர் முயற்சியான நம்மளுடைய மனம் புத்தி உடலை சமப்படுத்தக்கூடிய அந்த செயலை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். விடுப்பு அப்படிங்கிறதை விடவே கூடாது. நீங்கள் விடுப்பு விட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பயிற்சிகள் தான் நம்ம செய்கிறது. ரொம்ப சின்ன பயிற்சி. நீங்கள் மற்ற பயிற்சிகளை விட நீங்கள் எண்ணற்ற பயிற்சிகள் இருக்கிறது. அவைகளோடு நீங்கள் இதை ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் எளிதான பயிற்சி. முதல்ல தொடங்கும் பொழுது இந்த தோப்பு காரணம், 42 நிமிட நடை, இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சால் கூட தொடர்ந்து ஒரு 10 நாட்கள் செய்து விட்டாலே அந்த பயிற்சிகள் அப்படிங்கிறது எவ்வளவு எளிதான பயிற்சிங்கிறத நம்மளால் உணர முடியும். ஆனால் அந்த எளிதான பயிற்சியை நீங்கள் 2-3 நாட்கள் இடைவெளி விட்டு மீண்டும் தொடங்கினா மீண்டும் அது கடினமாக தோன்றும். ஸோ எந்த ஒரு செயலையும் தொடர்ந்து செய்தோமானால் அது எளிதான ஒரு காரியமாக இருக்கும். நான் முன்னெல்லாம் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், ஒரு கன்றுக்குட்டி, பிறந்த ஒரு மாட்டின் கன்றுக்குட்டி அப்படின்னு வச்சுக்கிறோம். அந்த கன்றுக்குட்டியை நாம் எளிதாக தூக்க முடியும். எளிதாக எல்லாராலும் தூக்க முடியும். பிறந்த ஒரு கன்றுக்குட்டியை ஒரு 3 ஆண்டுகள் கழித்த ஒரு மாடை, ஒரு பசுமாடு அல்லது வேறு வகையான மாடுன்னு வச்சுக்கிறோம். கன்றுக்குட்டி மாட்டினுடைய பிள்ளை கன்றுக்குட்டி, அதை நம்ம எளிதாக தூக்க முடியும். ஒரு 3 வயது நிறைந்த ஒரு மாட்டினை நம்மளால் தூக்க முடியுமா அப்படின்னா முடியாது. எல்லாருடைய பதிலும் அதுதான், முடியவே முடியாது. இன்னும் பெரிய வகையான மாடுகளை தூக்க முடியுமானா முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ஆனால் பிறந்த கன்றுக்குட்டியை நாம் லாபகமாக தூக்குகிறோம் அல்லவா? இதை ஒரு பயிற்சியாக, தொடர் முயற்சியாக, கன்றுக்குட்டி வளர 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 நாம் அதை லாபகமாக நித்தம் நித்தம் தூக்கி வந்தோமானால் அந்த கன்றுக்குட்டி 3 ஆண்டுகளில் மாடாக மாறும் பொழுது அந்த மாட்டினையும் நம்மளால் லாபகமாக தூக்க முடியும். அது இன்னும் பெரிய மாடாக வளர்ந்தால் கூட தொடர்ந்து நாம் செய்து கொண்டு வந்திருந்தோமானால் நிச்சயமாக நாம் அந்த மாட்டினை தூக்க முடியும். அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லுவேன். அந்த தொடர் முயற்சி விட்டு போய்விடவே கூடாது. ஒரு நாள் கூட கட்டாயிடக்கூடாது. அப்படி ஒரு நாள் கட்டாயிட்டா கூட அந்த மாட்டை லாபகமாக தூக்க முடியாது. அந்த மாடு வளர்ந்திருக்கும், எடை கூடியிருக்கும், தூக்க முடியாமல் போயிடும். அப்போ ஒரு நபர் ஒரு கன்றுக்குட்டியை தொடர்ந்து லாபகமாக ஒவ்வொரு நாள் காலையிலும் தூக்கி வந்தாரானால் அந்த மாடும் அதுக்கு ஈடு கொடுத்து இணையாக அது தன்னுடைய உடலை வளைத்து கொடுக்கும், எளிதாக தூக்க முடியும். அப்போ நாமும் நமது பயிற்சிகளை தொடர்ந்து செய்தோமானால் அந்த பயிற்சியும் நமக்கு அழகாக நெகிழ்ந்து வளைந்து கொடுத்து நம்மளை எளிதான ஒரு பயிற்சியாக அதை மாற்றி நமக்கு அது அற்புதத்தை தரும் அப்படிங்கிறத சொல்லி நம்மளுடைய 21 நிமிடத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் வாங்க நம்மளை தொடங்கின திசைக்கு வந்துடலாம். நம்மளுடைய எட்டை நம்ம கிழக்கு மேற்காக தொடங்கி இருப்போம், தெற்கு வடக்காக தொடங்கியிருப்போம். அதாவது கிழக்குலையோ தெற்குலையோ இருந்து தொடங்கியிருப்போம். அந்த திசைக்கு நம்ம இப்போ வந்துடலாம். இப்போ வந்துட்டு இப்போ நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் பயங்கர இறுக்கமாக இருக்கும். அப்படி பயங்கர இறுக்கமாக இருக்குது அப்படின்னா இரத்த ஓட்டம் சீராக இருக்குங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படியே விரலின் நகங்களை பாருங்கள், அந்த இறுக்கத்தோடு விரலின் நகங்களை பாருங்கள், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கும். இந்த சிவப்பு வண்ணம் உங்களுடைய இரத்த ஓட்டம் விரலின் நுனி வரை வந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஏன்னா அங்கே இரத்த ஓட்டம் தடைபடுகிறது. நீங்கள் கைகளை மடக்கும் பொழுது அப்பொழுது விரல் நகங்கள் வரைய அந்த சிவப்பு வண்ணம் தெரிவதை நம்மளால் உணர முடிகிறது. இதன் வாயிலாக நாம்
8 நடையின் மூலம் நம்மளுடைய இரத்த ஓட்டத்தை சீர் செய்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்கிறோம். இரத்த ஓட்டம் சீராக சிறப்பாக இருந்தாலே உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இரத்த ஓட்டத்தில் தொய்வு ஏற்படும் பொழுது, அதனுடைய ஸ்பீடு குறையும் பொழுது, அதனுடைய சுற்று குறையும் பொழுது, அதனுடைய தன்மை மாறும் பொழுது பிரச்சனைகள் வர ஆரம்பித்துவிடும். இது நம்ம புரிந்து கொண்டு நம்மளுடைய இரத்த ஓட்டத்தை காலையிலேயே சீராக்கி விடுகிறோம், இயல்பாக்கி விடுகிறோம். அதன் வாயிலாக நாம் ஆரோக்கியமானவனாக, இளமையானவனாக, அனைத்து செல்லுகளுக்கும் புத்துயிர் கொடுத்தவனாக, அனைத்து செல்லுகளையும் ஊக்கப்படுத்தியவனாக, உணவு வழங்கியவனாக மாறிவிடுகிறோம். அப்போது நாம் அதை தெரிந்து கொள்கிறோம். அடுத்து சுவாசத்தை சோதித்து பார்ப்போம். இப்போது நாம் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீர் பருகுதல் நிதானத்தை கடைபிடிக்கிறோம். நேற்றுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். எல்லாவற்றிலும் நாம் சரியாக நேரத்தை ஒதுக்கி வைத்திருந்தோமானால் நமக்கு பதட்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது. வேகம் அப்படிங்கிறது ஒன்று தேவையே இல்லை. ஸோ நம்மளுடைய கவனத்தை நம்ம அழகாக நாம் செய்யக்கூடிய செயல்களில் வச்சாலே, அதாவது நேரம் அப்படிங்கிறத சரியான நேரத்தில் தொடங்கி கவனத்தை செயல்களில் வச்சாலே அந்த செயலும் ரொம்ப எளிதாக முடியும். பதட்டமின்றி தண்ணீர் பருகணும். கடகட மடமடவென பருகக்கூடாது. உணவையும் பதட்டமின்றி உண்ணணும். இப்போது தண்ணீர் பருகி முடிச்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு கமெண்ட் பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கருத்து பதிவிட போகிறோம் அப்படின்னா, முதல் கேள்வி, நீங்கள் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அனுப்பிட்டீங்களா? இரண்டாவது கேள்வி, நீங்கள் 42 நாள் சேலஞ்சில் இருக்கிறீங்களா? முதல் கேள்வி, டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அனுப்பிட்டீங்களா? இரண்டாவது கேள்வி, 42 நாள் சேலஞ்ச் அப்படிங்கிறத நம்ம 1ஆம் தேதி தொடங்கினோம். நீங்கள் அந்த சேலஞ்சில் இருக்கிறீங்களா? ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை. ஏன்னா இந்த பட்டியல் படி தான் இன்னையிலேருந்து நான் வாட்ஸ்அப் அனுப்ப போகிறேன். யாரெல்லாம் இதில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அவர்களுக்கு தான் நான் நித்தம் ஏன்னா இன்றைக்கான டாஸ்க்கு, அதாவது இன்றைக்கான அந்த புதிய பயிற்சி, புதிய முயற்சி அப்படின்னு சொல்லுவோம்களோ, புதிய பழக்கம், அதையே நான் வாட்ஸ்அப்பில் தான் உங்களுக்கு அனுப்ப போகிறேன். ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்கள மட்டும் நோட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு நான் அனுப்பணும். அப்படிங்கிறதுனால இப்போ இந்த கேள்வி, இரண்டாவது கேள்வி அப்படிங்கிறது, நீங்கள் 42 நாள் சேலஞ்சில் இருக்கிறீங்களா? மூன்றாவது கேள்வி, உங்களுக்கு பிடித்த விளையாட்டு எது? உங்களுக்கு பிடித்த விளையாட்டு எது? இந்த 3 கேள்விகளுக்கும் விடையளிச்சுட்டு பேசிக் கோர்ஸில் இருக்கிறவங்க அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோ கேளுங்க. மீதம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆடியோவோடு இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ அந்த ஆடியோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமையும். ஸோ நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் நம்மளுடைய ஆடியோவை கேட்டு செஞ்சுட்டு மீதம் இருக்கக்கூடிய இந்த ஆடியோவை கேட்க வாங்க. உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனை செய்வையில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இப்போ ஒரு அற்புதமான அந்த ஆடியோவை கேட்க போயிடும். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் கரூர், இருப்பு துபாய். சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் கரூர், இவங்க நார்த் சோன் டைகர் கிளப்போடைய கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் கரூர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும்.
அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதையெல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுதல்களை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலையை சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் கரூர், இருப்பு துபாய் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். விடிகாலம்புற எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எனக்கு எல்லாமே யாரோ உதவி செஞ்சுட்டே இருக்காங்க. நானே எல்லாத்தையும் செய்யல. எந்திரிக்கிறதுலேருந்து எத்தனையோ பேர் உதவி இருக்காங்க. எத்தனை பேர் உதவிட உருவானேன் நான். அலாரம் அடிக்குது, யாரோ கண்டுபிடிச்ச அலாரம். யாரோ ஒருத்தன் மழையிலையும் பனியிலையும் பால் கொண்டு வந்து தரான். உடம்பு சரியில்லைனாலும் இன்னும் கொஞ்சம் தூங்கணும்னா கூட பரவாயில்ல, பையனுக்கு வேணும் பொண்ணுக்கு வேணுங்கிறதால எந்திரிச்சு பால் காய்ச்சறாங்க வீட்டுல யாரோ ஒருத்தவங்க. என் வீடு வீடா இருக்கிறதுக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து வேலை செய்யறாங்க. இறைவா தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். நானு நிக்கிறேன். நான் ட்ரெயினரு, ஃபிட்னஸ் கன்சல்டன்ட், சயின்ஸ் டீச்சர், கவர்மெண்ட் எம்ப்ளாயி, தலைவன், சோசியல் ஆக்டிவிஸ்ட், பிசினஸ் மேன். இறைவா இதெல்லாம் நீ கொடுத்தது. இறைவா என்னுடைய உடம்புக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு உறுப்பை கூட என்னால இயக்க முடியாது. ஒரே ஒரு உறுப்பை கூட என்னால இயக்க முடியாது. உள்ள இருக்க கல்லீரல் என்னால ஸ்டாப் பண்ண முடியாது, இயக்க முடியாது. என் வயிற்றினுடைய செரிமானத்தை என்னால ஸ்டாப் பண்ண முடியாது. என் இதயத்தை என்னால இயக்க முடியாது. என் நுரையீரல் என்னால நிறுத்த முடியாது. என் உடம்புல ஒரே ஒரு முடி கூட என்னால முளைக்க வைக்க முடியாது. இறைவா நான் ஒண்ணுமே இல்லை உன் முன்னாடி. நீ மிகப்பெரியவன். உன்னுடைய கருணையால நான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் ஃபார் கிவிங் மீ a beautiful life. அட்டகாசமான ஒரு வாழ்க்கை நான் வாழறேன். ஒன்னு ரெண்டு விஷயங்கள் சரியில்லை, ஆனா போராடி ஜெயிச்சிருவேன், ஜெயிச்சிருவேன், ஜெயிச்சிருவேன். அது எல்லாமே நீ எனக்கு கொடுக்கிற டெஸ்ட், ஆக்கம், என்ன ரெடி பண்ற எதுக்கோ. இறைவா தேங்க்யூ. என்ன அவ்வளவு பிடிக்குமா உனக்கு? அள்ளி கொடுத்திருக்கிய எனக்கு. நீ எனக்கு கொடுத்ததுக்கெல்லாம் நன்றி சொன்னாலே என் வாழ்க்கை முடிஞ்சிடும். அவ்வளவு கொடுத்திருக்க எனக்கு. எனக்கு ஏதாவது வழி இன்னும் பேசுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு உறவாவது இருக்கு எனக்கு. நான் தண்ணி இல்லை இந்த உலகத்துல. அடுத்த 6 மாசத்துக்கு ட்ரெஸ்ஸே வாங்கலன்னா கூட எனக்கு போட்டுக்கிறதுக்கு துணிமணி இருக்கு. பிரச்சனைகள் இருக்கு எனக்கு, ஆனா ஹேண்டில் பண்றதுக்கு சொல்யூஷன் இருக்கு. யாரோ இருக்காங்க, சொந்தக்காரங்க, பரமன் இருக்கான், மலர்ச்சி இருக்கு, வளர்ச்சி மேகசின் இருக்கு. இறைவா தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். நீ என்னை கைவிடல, அண்ட் எப்பயும் கைவிட மாட்டேன். எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நான் வர்றதுக்கு முன்னாடி, நான் போனதுக்கு அப்புறமும் நீ தான் காக்குற. இறைவா தேங்க்யூ. உன்னை புகழலான்னு பாக்குறேன். இந்த வார்த்தைகள் நீ கொடுத்தது. உனக்கு நல்ல பூ கட்டி அர்ச்சனை பண்ணணும்னு பாக்குறேன். அந்த பூ உன்னோடது. பழங்களை பறிச்சு உனக்கு அர்ப்பணிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த பழமே உண்ணுது. உன் மரத்துல இருந்து நான் பறிச்சு கொடுக்குறேன். யாருடைய பழத்தை பறிச்சு யாருக்கு நான் கொடுக்கறது? இறைவா, இறைவா, I am helpless. I don't know what to do. Everything is yours. This body you gave. This life you gave. இந்த உயிர் நீ கொடுத்தது. நான் எங்கிருந்து வந்தேன்னு தெரியாது. Thank you so much. I am helpless. உனக்கு என்னால எதுவுமே கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது. நன்றியோட கை எடுத்து கும்பிட முடியும், நிலத்துல விழுந்து வணங்க முடியும். அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும். தேங்க்யூ. உன் முன்னாடி ஐ எம் ஹெல்ப்லெஸ். என்ன செய்யறதுன்னு தெரியாம கை கூப்பி நிக்கிறேன். இறைவா நன்றி, தேங்க்யூ. எந்த அதிர்வுகள் வந்தாலும் உன் கையை பிடிச்சிட்டு நான் நடந்து போயிடுவேன். இறைவா, நான் குழந்தை, அதிர்வு வந்தா நான் கையை விட்டுருவேன், நீ பிடிச்சுக்கோ என் கைய. காட் ப்ளீஸ் ஹோல்ட் மை ஹேண்ட், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. உனக்கு எப்படி நன்றி சொல்வேன்னு தெரியல, எப்படி திருப்பி கொடுப்பேன்னு தெரியல. ஆனா என் வாழ்க்கையை நான் வீணடிக்க மாட்டேன். இந்த உலகத்துக்கு நிறைய செய்வேன். இந்த உலகத்துல நிறைய நல்லது நடக்கட்டும். என் வழியா, எங்க வழியா நிறைய நல்லது நடக்கட்டும். நன்றி. இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் கரூர், இருப்பு துபாய், நார்த் சோன் டைகர் கிளப் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி, தொடர்ந்து நம்ம கேட்ட அந்த ஆடியோவில் பேசிய அந்த பயிற்சியாளர் சொன்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறது, இங்கே இருப்பது அத்தனையும் இறைவனுடையது. நம்மளுடைய உறுப்புகளை கூட
நம்மளுடைய செரிமான மண்டலத்தை கூட நம்ம வந்து இயக்க முடியாது. அது இயற்கையாக இயங்கக்கூடியது, இறைவனால் இயங்கக்கூடியது. ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு நபர் நமக்கு உதவுகிறார்கள். காலையில் நாம் எழுவதற்கு வைக்கக்கூடிய அலாரம், அது கூட யாரோ ஒரு நபர் கண்டுபிடித்தது. காலையில் நாம் எழும்பொழுது யாரோ ஒரு நபர் எங்கிருந்தோ நமக்கான பாலை கொண்டு வருகிறார். நாம் பருகுவதற்காக அதை தன்னுடைய தூக்கத்தை கூட துறந்து நம் வீட்டில் உள்ளவர்கள் அதை நமக்கு காய்ச்சி தருகிறார்கள். அப்படி ஒவ்வொரு செயலையும் யாரோ ஒரு நபர் தான் செய்கிறார்கள், நமக்கு உதவுகிறார்கள். அதற்கு இயற்கை இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அவருடைய பேச்ச ஆரம்பிச்சிருப்பார். ஆனால் நாம் தான் நம்மளுடைய மமதையில் இது நான் தான், இது நான் தான், நான் ஒரு பயிற்சியாளர், நான் ஒரு ஆசிரியர், நான் வந்து ஒரு தொழிலதிபர், நான் வந்து அப்படின்னு நம்மை நாமே பெருசாக நினச்சிக்கிறோம். ஆனால் நமக்கு யாரோ ஒருத்தருடைய உதவி இல்லைன்னா நாம் செயல்பட முடியாது. அந்த யாரோ ஒருவரை இறைவனாக எண்ணி நாம் நன்றி கூற வேண்டும் அப்படிங்கிறத இந்த கருத்தில் கூடுதலாக எடுத்துக்கொள்ளலாம். கூடுதலாக அந்த சகோதரர் சொன்னது அப்படிங்கிறது எல்லாமே நீ கொடுத்தது, அதனால் நான் உனக்கு நன்றியை கைகூப்பி சொல்கிறேன். ஒரு மலர் நான் எடுத்து உனக்கு அர்ச்சிக்கிறேன் என்றால் அந்த மலரும் நீ கொடுத்தது. ஒரு பழம் கனி எடுத்து உனக்கு படைக்கிறேன் என்றால் அதுவும் நீ கொடுத்தது. ஆகையால் நீ கொடுத்ததை நான் உனக்கு திருப்பி கொடுக்காமல் கைகூப்பி வணங்குகிறேன்னு சொன்னார். இந்த இடத்துல நான் மாறுபடுகிறேன். இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லும் விதம் அப்படிங்கிறது எல்லாமே இறைவன் கொடுத்தது, அதனால் நான் உனக்கு எப்படி திரும்ப கொடுப்பது அப்படின்னு நாம் வெறும் கைகூப்பி பணிந்திருந்தால் மட்டும் போதாது அப்படிங்கிறத இந்த இடத்துல ஒரு நகைச்சுவை காட்சி நினைவுக்கு வருகிறது. ஒரு திரைப்படத்தில் நடிகர் கார்த்திக் அவர்களும் நடிகர் ரமேஷ் கண்ணா அவர்களும் நடிச்சிருப்பாங்க. நீங்கள் எல்லாருமே அந்த திரைப்பட காட்சி பார்த்துருப்பீங்க, நகைச்சுவை காட்சி. ஸோ இறைவனுக்கு வந்து பணம் கொடுக்கணும், அதே நேரத்தில் தனக்கு தான் அதிகமாக பணம் வேணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த பணத்தை எல்லாம் நான் மேலே தூக்கி போடுறேன். கீழே ஒரு வட்டம் போட்டிருப்பாங்க, அந்த வட்டத்துக்குள்ளாக விழுகக்கூடிய பணத்தை நீ எடுத்துக்கோ, அதுக்கு வெளியில் விழுகக்கூடிய கொஞ்சம் நஞ்ச பணத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தூக்கி போடுவாங்க. அந்த ₹1 வந்து அந்த வட்டத்துக்குள்ளே விழுகும், மற்றவற்றையெல்லாம் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். உனக்கு ₹1 போதுமா, மீதியை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அப்போது இன்னொரு நபர் சொல்லுவார், அதாவது நான் வந்து உன்னைய வட்டம் போட்டெல்லாம் உன்னைய சுருக்க விரும்பலை, ஸோ நான் மேலே தூக்கி போடுறேன், நீ எவ்வளவு நீ எடுத்துக்கிறியோ எடுத்துக்கோ, கீழே விழுகிறத மட்டும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போடுவார். அது ஒரு நகைச்சுவையாக காட்டியிருப்பாங்க. அதுபோல தான் இந்த இடத்துல இந்த பேச்சாளருடைய பேச்சை நான் கருதுகிறேன். வெறும் கும்பிடு போட்டு மட்டும் நம்ம நிறுத்தி விடக்கூடாது. எல்லாம் இறைவன் கொடுத்தது தான், மலராகட்டும் கனியாகட்டும் எல்லாமே. ஆனால் நாம் திரும்ப கொடுப்பதற்கு ஒரு விஷயம் இருக்கிறது, அது நம்மளுடைய உழைப்பு. நம்மளுடைய உழைப்பின் மூலமாக வந்த ஊதியம். ஒரு மலர் நாம் பறிக்கிறோம் அப்படின்னா அந்த மரத்திடம் இருந்து, அந்த செடியிடம் இருந்து, அந்த கொடியிடம் இருந்து நாம் பறிக்கிறோம். அதில் ஒரு உழைப்பு அடங்கி இருக்கிறது. அந்த மலருக்கு, அந்த செடிக்கு, கொடிக்கு, மரத்திற்கு நாம் நன்றி சொல்லணும். அந்த மலரை நாம் பறிக்க முடியாத ஒரு தூரத்தில் இருக்குது, எங்கேயோ விளையுது அப்படின்னா அதற்கான ஊதியத்தை நாம் உழைப்பின் மூலமாக பெற்ற ஊதியத்தின் வாயிலாக பணத்தை கொடுத்து பெற்று அதை படைக்கலாம். கனிகளும் அதே போல தான். இல்லை இதெல்லாம் போய் இறைவனுக்கு நேரடியாக சேருமா அப்படின்னா இறைவனுக்கு சேரக்கூடிய வகையை தான் டைகர் கிளப் வந்து சேவையாக சொல்கிறது. நம்மளுடைய இயற்கைக்கு நாம் மரக்கன்றுகளை நட்டு கொடுப்போம். நம்மளுடைய உழைப்பின் மூலமாக வந்த ஊதியத்தின் வாயிலாக நம்ம வந்து மரக்கன்றுகளை, பழத்தை தரக்கூடிய, பலனை தரக்கூடிய அந்த மரங்களை நடுவோம் அப்படின்னு நாம் ஒரு திட்டத்தை வச்சுருக்கோம். அதே போல் ஏழை குழந்தைகளுக்கு, ஆதரவற்ற குழந்தைகளுக்கு, தெய்வ குழந்தைகளுக்கு நாம் உதவிட முடியும். அதன் வாயிலாக ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் சொல்லுவாங்க.
இயற்கையை, இறைவனை நாம் வந்து பூரிப்படைய வைக்கக்கூடிய இந்த அற்புதமான 2 திட்டங்களை வச்சுருக்கோம். ஸோ உழைப்பின் மூலமாக நம்ம இறைவனுக்கு மீண்டும் கொடுக்கலாம். நம்ம உடல் ரீதியாக உழைத்து எது வேண்டுமானாலும் நம்ம வந்து மற்றவர்களுக்கு கொடுத்தாலே போதும். எல்லாருமே ஏன்னா யாரோ ஒரு நபர் உதவ உதவ எல்லாருமே இறைவனாக நம்ம பார்க்குறோம். ஸோ நாம் இந்த மாதிரியான திட்டத்தை வச்சுருக்கோம். இந்த திட்டத்துக்கு கடந்த 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரபஞ்சம் அறக்கட்டளைக்கு நிறைய சகோதர சகோதரிகள் நன்கொடை வழங்கியிருந்தாங்க. சகோதரி டைகர் தேவி கிருஷ்ணா ஃப்ரம் சென்னை. இவங்க சென்னை டைகர் கிளப்போடைய கேப்டனாக இருக்கிறாங்க. இவங்க தன்னுடைய பிறந்தநாளை முன்னிட்டு நம்மளுடைய பிரபஞ்சம் அறக்கட்டளைக்கு நன்கொடை வழங்கியிருந்தாங்க. இந்த நேரத்தில் நாம் எல்லாருமே சகோதரி டைகர் தேவி கிருஷ்ணா ஃப்ரம் சென்னை அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி அவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை எல்லாருமே தெரிவித்துக் கொள்ளுங்கள். சகோதரிக்கு டைகர் தேவி கிருஷ்ணா ஃப்ரம் சென்னை சென்னை டைகர் கிளப் கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன். தொடர்ந்து சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர். இவங்க சேலம் டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர் அவங்க தன்னுடைய மகன் மணிகண்டன் பிறந்தநாளை முன்னிட்டு நம்மளுடைய பிரபஞ்சம் அறக்கட்டளைக்கு நன்கொடை வழங்கியிருக்கிறாங்க. சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர் அவர்களுடைய மகன் மணிகண்டன் அவர்களுக்கு நம்மளுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் வழங்க வேண்டும் என்று வேண்டி நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரர் டைகர் மணிகண்டன் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு தொடர்ந்து நம்மளுடைய அறக்கட்டளைக்கு சகோதரி டைகர் மாலினி ஃப்ரம் சென்னை. இவங்க சென்னை டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் மாலினி ஃப்ரம் சென்னை நம்மளுடைய பிரபஞ்சம் அறக்கட்டளைக்கு நன்கொடை வழங்கியிருக்கிறாங்க. அவர்களுடைய குடும்பத்திற்கு ஆரோக்கியமும் ஆனந்தமும் நிலைத்திருக்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் வழங்க வேண்டும் என்று நம்மளுடைய புத்தாண்டுக்கு அவங்க வந்து நன்கொடை வழங்கியிருக்கிறாங்க. சகோதரி டைகர் மாலினி ஃப்ரம் சென்னை அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கையே இறைவனே பிரபஞ்சமே நீ வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் மாலினி பிரவீன் ஃப்ரம் சென்னை அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு தொடர்ந்து நம்மளுடைய டைகர் கிளப் பிரபஞ்சம் அறக்கட்டளைக்கு சகோதரர் டைகர் கவாஸ்கர் ஃப்ரம் கன்னியாகுமரி அவங்க தன்னுடைய நன்கொடையை வழங்கியிருக்கிறாங்க. அவங்க இந்த புத்தாண்டுக்கு தன்னுடைய நன்கொடையாக நம்மளுடைய பிரபஞ்சம் அறக்கட்டளைக்கு வழங்கியிருக்கிறாங்க. சகோதரர் டைகர் கவாஸ்கர் ஃப்ரம் கன்னியாகுமரி அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் இந்த ஆண்டு அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் சகோதரர் டைகர் கவாஸ்கர் ஃப்ரம் கன்னியாகுமரி அவர்களுக்கு வழங்குகிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரர் டைகர் கவாஸ்கர் ஃப்ரம் கன்னியாகுமரி அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு சகோதரி டைகர் தேவி கிருஷ்ணா ஃப்ரம் சென்னை, சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர், சகோதரி டைகர் மாலினி பிரவீன் ஃப்ரம் சென்னை, சகோதரர் டைகர் கவாஸ்கர் ஃப்ரம் கன்னியாகுமரி ஆகியோர்களுக்கு பிரபஞ்சம் அறக்கட்டளையின் சார்பாகவும் டைகர் குழுமத்தின் சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து இந்த அற்புதமான ஆடியோவின் வாயிலாக இந்த அற்புதமான கருத்துக்கள் வெளிவர உதவி அந்த ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் துபாய் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம்.
நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷனை ரொம்ப அற்புதமாக செய்து, நம்மளுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷனை ஒவ்வொரு நொடி பொழுதையும் நாம் அற்புதமாக கவனித்து, ஒவ்வொரு உள்ளுறுப்புகளையும் அற்புதமாக கவனித்து நன்றி சொல்லி நாம் தொடர்ந்து பயணிக்கலாம். தொடர்ந்து நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கையே இறைவனை பிரபஞ்சமே நீ வழங்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.